This is part 2 of the Pogo series. Welcome to Pause with Action. First part மாதிரியே இதுலேயும் ஒரு 5 ஷோ பார்க்க போகிறோம். நம்ம சைல்டுஹுட்டே ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கின ஷோ. ஃபர்ஸ்ட் ஒன், Bob the Builder. Can we fix it, Bob the Builder? Yes, we can. இந்த ஷோ தீம் ஸ்டார்ட் ஆனாலே வீடே அதிரும். எஸ் வி கேன் அப்படின்னு. அப்புறம் இந்த ஷோ நடுவுலையும் ஏதாவது ஒரு டாஸ்க் போது ஒரு தடங்கள் வந்தா கேன் வி டூ இட் அப்படின்னுவாங்க. எஸ் வி கேன் அப்படின்னு கத்துவோம். அந்த மாதிரி பாப் த பில்டர் வந்து ஒரு டீம் ஒர்க், ஒரு டிட்டர்மினேஷனை கற்றுக் கொடுத்த ஷோ. அதில் வந்து பாபுன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர். அவன்கிட்ட ஒரு 5 மிஷின் இருக்கும். ஒரு ஜேசிபி, ஒரு சிமெண்ட் மிக்சர், ஒரு டிராக்டர், ஒரு பேக் ஹோல் லோடர், இந்த மாதிரி 4-5 மிஷின் இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜேசிபி தான். இது எல்லாருமே சேர்ந்து எப்படி ஒரு டாஸ்க்கை முடிக்கிறாங்க, நடுவில் தடங்கள்லாம் வரும், பட் அதெல்லாம் தாண்டி எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷோ. ரொம்பவே சிம்பிள் ஷோ தான், 5-10 மினிட்ஸ் தான் வரும். பட் வந்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஷோ. நம்ம இப்போ வந்து ரோட்ல ஜேசிபி ஒர்க்கு நடந்தா அப்படியே வாயை பொழந்துன்னு பார்க்குறோமே, அதுக்கெல்லாம் முன்னோடி பாப் த பில்டர் தான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையும் இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கிற காட்டின ஷோ. ரெண்டாவது, பிங்கு த பென்குவின். இந்த ஷோ ஃபுல்லாகவே பென்குவின்ஸ் தான். தத்தாக்கா பத்தக்கான்னு ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ நோட் அப்படின்னு கத்தோம். இது அண்டார்டிகாவில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும் அண்ட் இக்ளூ வீடு இருக்கும், அழகழகாக இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, இதுவும் ஆஸ்வால்டு மாதிரியே ரொம்ப காமாக இருக்கும் இந்த ஷோ. ஒன்றுமே நடக்காது, பட் அது பார்க்கும்போது நம்ம சைல்டுஹுட் வந்து ரீலீவ் பண்ணுற ஒரு இது கிடைக்கும். ப்ளஸ் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இது ஃபுல்லாகவே கிளே டால்ஸில் செஞ்ச ஃபிகர்ஸ். அதை வந்து கையில் மூவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் சேர்த்து போட்டு தான் இந்த ஷோ பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் கம்ப்யூட்டர் அனிமேஷன். இது ஒரு செம்ம ஃபேக்ட். அப்போ நமக்கு தெரியாது, பட் இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா அது தெரியும். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். மூணாவது, தாமஸ் த டேங்க் இன்ஜின். இதில் வந்து 4-5 ட்ரெயின்ஸோட வாழ்க்கையை பற்றி காட்டுற ஷோ இது. 4-5 ட்ரெயின்ஸ் இருக்கும். தாமஸ் தான் மெயின் கேரக்டர், ஒரு ப்ளூ ட்ரெயின். அதுக்கு வந்து அது வந்து கருப்பன் குசும்பன்ற மாதிரி இது வந்து ஒரு மிஸ்டீவியஸ் கேரக்டர். பர்சின்னு ஒரு இன்னசென்ட்டாக ஒரு ட்ரெயின் இருக்கும். ஜேம்ஸுன்னு ஒரு ஸ்டைலிஷாக ஒரு ட்ரெயின் இருக்கும். இது எல்லாமே பிரிட்டிஷ் ரயில்வேஸ் அந்த இதில் நடக்கிறது, கண்ட்ரி சைடில். ஸோ அது எல்லாமே அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊர் ட்ரெயின்ஸ் மாதிரி இருக்காது, நம்ம ஊர் லேண்ட்ஸ்கேப் மாதிரியே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலாந்து அந்த இதில் தான் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நாங்கள் வந்து ஊட்டி போனப்போ சின்ன வயசில் அந்த டாய் ட்ரெயின் ஒன்று இருக்கும் ப்ளூ கலரில், அதுதான் தாமஸ் த டேங்க் இன்ஜின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அதோட ஃபேஸை பார்க்கணும், முன்னாடி போகணும் அப்படின்னு நான் ஓடினேன். இல்லை பிடிச்சி அதே ட்ரெயினில் உட்கார வச்சு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கிளம்பி கூட்டின்னு வந்துட்டாங்க. ஃபோர்த் ஒன், கலி கலி சிம் சிம். கலி கலி சிம் சிம். இந்த ஷோ வந்து ரொம்பவே நொஸ்டாலஜிக். பிகாஸ் ஒரு இந்தியன் ஃபேமிலிஸை பற்றி எடுக்கிற ஷோ இது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, அது வந்து மேட் ஆஃப் ஹேண்ட் பப்பெட்ஸ். எல்லாமே ஹேண்ட் பப்பெட்ஸ் தான். கூகுளின்னு ஒன்று இருக்கும், பூம்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். எல்லாமே வந்து ஹேண்ட் பப்பெட் மூமெண்ட்ஸ்லேயே இருக்கும். பட் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் பேக்ரவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி நடக்குது, ஷேரிங்னா என்ன, கைண்ட்னஸ்னா என்ன அப்படிங்கிறத லெக்சர் மாதிரி சொல்லாமல் உண்மையாகவே அந்த ஷோ மூலியமா நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பர் ஷோ அது, கலி கலி சிம் சிம். 5வது, மேட் பை ராப். இந்த ஷோ வந்து பார்க்காத ஆளே இருக்க முடியாது. பிகாஸ் இந்தியாவே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பக்கம் திருப்பின ஷோன்னு சொன்னால் இட் இஸ் நாட் அன் ஓவர் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக எனக்கெல்லாம் சுத்தமாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சுத்தமாக வராது, வரைகிறதோ எதுவோ சுத்தமாக வராது. பட் நானே அதை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்ப்பேன். அவங்க எப்படி ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கும், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, கார்ட்போர்டு, இதெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று உருவாக்குவாங்க. எப்படா பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஷோ. அப்படியே வாயை பொழுதுன்னு உட்காந்து பார்ப்போம். அண்ட் அதில் ஸ்டார்டிங்லேயே அழகாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு பையன் மூஞ்சில் மேங்கோ ஜூஸ் ஊற்றுற மாதிரி தான் ஓப்பனே ஆகும் அந்த ஷோ. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க ஷோஸ் போகோவில் இருக்குது. அண்ட் அகைன் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னும் ஒருத்தரை பற்றி நம்ம பேசணும். போகோனாலே அவர் தான் ஐகான். அவரை பற்றி இன்னும் நம்ம பேசலை. அது யாருன்னு தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஷோஸ் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அவரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பாஸ் வித் ஆக்ஷன். தேங்க்யூ.